திருநாவுக்கரசர் வரலாற்றில் ஒரு பகுதியை போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதிலிருந்து தொடரலாம். போன வாரம் பார்த்த பகுதி கிட்டத்தட்ட 300 போல. நல்ல சைவ குடும்பத்தில் பிறந்து மருள் நீக்கியார் என்று பெற்றோரால் பெயரிடப்பட்ட நாவுக்கரசர் தன்னுடைய அறிவு காரணமாக சமயங்களை ஆராய புகுந்து சமணம் சிறந்த சமயம் என்று கருதி சமணத்தில் சார்ந்தார். அப்படி சார்ந்த பொழுது பாடலிபுரத்தில் போய் தங்கினார். அவருக்கு சமணர்கள் கொடுத்த பெயர் தர்மசேனர். அந்த தர்மசேனருக்கு எப்படியாவது அவரை சைவராக்க வேண்டும் என்று அவருடைய தமக்கை திலகவதி வேண்டுகிற பொழுது சிவபெருமான் சூளை கொடுத்து ஆட்கொள்கிறேன் என்று சொல்லி அவருக்கு சூளை நோயை கொடுத்தார். அந்த நோயின் தொல்லை தாங்க முடியாமல் சமணர்களால் அதை குணப்படுத்தவும் முடியாத சூழ்நிலையில் திருவதிகைக்கு வந்து திலகவதியாரை சந்திக்கிறார் மருள் நீக்கியார் அல்லது தர்மசேனர். அங்கே திலகவதியார் திருவாளன் திருநீரை கொடுக்க அதை அணிந்து கொண்டவுடன் சூளை அவரை விட்டு நீங்கி விடுகிறது. இவ்வாறு சமணத்திலிருந்து அவர் சைவத்துக்கு வந்தார் என்பதை கேட்டு சமண முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு பல்லவ மன்னனை தூண்டி விடுகிறார்கள். பல்லவ மன்னன் சமணம் சார்ந்தவனாகினால் அவர்களுடைய தூண்டுதலை ஏற்று வரிசையாக பல துன்பங்களை நாவுக்கரசருக்கு கொடுக்கிறார். முதலில் நீற்றறையில் அடைக்கிறார்கள் 7 நாட்கள். அவர் மாசில் வீணையும் பாடி அங்கிருந்து எழுந்து வருகிறார். பிறகு அவருக்கு நஞ்சு ஊட்டுகிறார்கள். நஞ்சும் அமுதாகும் நாதன் அடியார்க்கு என்று அதை சாப்பிட்டு அவர் உயிரோடு இருக்கிறார். பிறகு யானையின் காலை வைத்து இடறச் சொல்கிறார்கள். அந்த யானை அவரை எந்த தொந்தரவும் செய்யாம அவரை மீண்டும் வலியுறுத்துகிற அந்த பாகனையும் மற்ற சமண முனிவர்களையுமே துன்புறுத்தி ஓடுகிறது. அதற்கு பிறகு கல்லை கட்டி கடலிலே போடுகிறார்கள். அந்த கல்லையே மிதப்பாக கொண்டு அவர் நமச்சிவாய பதிகத்தை பாடி மேலே வருகிறார். கரையேறிய குப்பத்தில் ஏறுகிறார். அங்கே மக்கள் எல்லாம் அவரை போற்றுகிறார்கள் என்கிற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்ப அதற்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த செய்தி பல்லவ மன்னனுக்கு போய் சேர்கிறது. அவன் ஏற்கனவே இந்த கல்லை கட்டி கடலில் போட சொல்லுகிற பொழுதே சொல்லிட்டான் சமண முனிவர்கள்ட்ட, இதுதான் கடைசி தண்டனை, இதோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று. அதிலேயே அவர் தப்பித்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே அவனுடைய மனம் சிந்திக்க ஆரம்பித்தது. ஆகா, சமணத்தை விட சைவம் உயர்ந்தது போலத்தான் தெரிகிறது. ஆகையினால்தான் இவ்வளவு சோதனைகளையும் கடந்து அவர் இன்னும் உயிரோடு இருக்க முடிகிறது. கடலில் இருந்தே கல்லை தெப்பமாக கொண்டு அவர் மேலே வர முடிகிறது. எனவே நாம் அவருக்கு செய்த துன்பங்களுக்கு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவரே புறப்பட்டு வருகிறார். அந்த கடலூருக்கு வந்து நாவுக்கரசரை பணிந்து வணங்கி, நான் இனி சைவன், எனக்கு சமணம் வேண்டாம் என்று சமணத்தை தொடர்ந்து அவர் சைவனாகிறார். அப்படி சைவன் ஆன உடனே அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். பாடலிபுத்திரத்தில் இருக்கிற சமண பள்ளிகளையும் சமண பாழிகளையும் இடிக்கிறார். இடித்து அந்த கட்டுமான பொருள்களை எல்லாம் திருவதிகைக்கு கொண்டு வந்து திருவதிகையில் குணபர ஈச்சரம் என்கிற பெயரில் சிவபெருமானுக்கு ஒரு நல்ல பெரிய கோயிலை உருவாக்கி கட்டி தருகிறார். அது அந்த பணிகளை அவர் செய்தவுடன் சமண முனிவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு ஒதுங்கி விடுகிறார்கள். இப்பொழுது பல்லவ மன்னனும் சைவனாகிவிட்டார். அவர் அந்த திருவதிகையில் போய் சிவபெருமானை கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்கிற முதல் பதிகத்தை நாவுக்கரசர் பாடியவுடன் அவரை சிவபெருமான் அசரீரி சொல்லது, இனிமேல் நீ நாவுக்கரசன் என்று அழைக்கப்படுவாய், திருநாவுக்கரசன் என்று அழைக்கப்படுவாய் என்று. அப்படி அழைக்கப்படுகிற நிலையில் அவர் அவருடைய புகழ் பரவி பக்தர்கள் மிகுதியாக அவரை சார்ந்தார்கள். அவர் எந்த ஊருக்கு போனாலும் கூடவே பக்தர்கள் ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க. அப்படி ஆயிடுச்சு. அவர் தல பயணங்களாக பல ஊர்களுக்கு போக தொடங்குகிறார். அங்கே இருக்கிற சிவத்தலங்களுக்கு எல்லாம் சென்று அங்கே போய் அந்த சிவனை வணங்கி ஒவ்வொரு ஊருக்காக போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற பெண்ணாகடம் என்று இன்றைக்கு வழங்குகிற ஊரு, அதுக்கு ஆன்மீக இலக்கியங்களில் அதற்குரிய பெயர் திரு தூங்கானை மாடம் என்பது. அந்த தூங்கானை மாடத்துக்கு போகிறார். அங்கே போய் சிவபெருமானிடத்திலே புலம்புகிறார். நான் சமணத்தில் நீண்ட காலம் இருந்தேன், அதனால் இந்த உடம்பு தீட்டுப்பட்டு விட்டது. இந்த உடம்பு இப்பொழுது சைவத்துக்கு வந்திருக்கிறது என்றாலும் அந்த தீட்டை நீக்க வேண்டும். அதற்கு நீ உன்னுடைய இலச்சினைகளை, உன்னுடைய முத்திரைகளை என் உடம்பின் மீது பொறிப்பாயாக என்று சிவபெருமானிடத்திலே அவர் வேண்டிக் கொள்கிறார்.
அந்த வேண்டுதலை அவர் கசிந்து உருகி பாடுகிறார். பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பம் என்று தொடங்கி அந்த விண்ணப்பத்தில் என்னுடைய உடம்பில் உன் இலச்சினையை பொறித்தால்தான் என் உடம்பு சமணத்தில் போய் தீட்டுப்பட்ட நிலை மாறி தூய்மையாகும். அப்படி தூய்மையானால்தான் நான் அமைதி அடைவேன் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற சிவபெருமான் நான் அதை முடித்து தருகிறேன் என்று சொல்லி இவருக்கு வாக்களிக்கிறார். அன்று இரவு இவர் திருத்தூங்கானை மாடத்தில் தான் தங்குகிற மடத்தில் படுத்து உறங்குகிற பொழுது ஒரு சிவபூதம் வந்து அவருடைய தோளில் சிவனுடைய இலச்சினைகளாகிய சூலத்தையும் ரிஷபத்தையும் அவருடைய தோளில் பொறித்து விட்டு செல்கிறது. காலையில் அவர் எழுந்து பார்க்கிறார், தன்னுடைய தோளில் அந்த சிவ இலச்சினைகள் தெரிகின்றன. ரிஷபமும் சூலமும். மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு. என்னுடைய வேண்டுதலை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டு விட்டான், அதனாலே சிவன் என்னுடைய தலைவன் என்பது உறுதியாகிவிட்டது. அவன் என்னை தன்னுடைய அடியார்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற தொடங்கிவிட்டான் என்கிற மகிழ்ச்சியோடு அதற்கு பிறகும் அவர் பல ஊர்களுக்கு பக்கத்திலே இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போகிறார். தில்லைக்கு போய் அங்கே நடராஜரை தரிசிக்க வேண்டும், அவருடைய நடனத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஆசை வருகிறது. உடனே தில்லை நகரத்தை நோக்கி புறப்படுகிறார். வழியிலே இருக்கிற சிவத்தலங்களில் எல்லாம் வணங்கி கொண்டு தில்லைக்கு போகிறார். போய் அங்கே சிவபெருமானை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோன்றுதான், அந்த சிவபெருமானுடைய கண்ணின் பார்வை எங்கு வந்தாய் என்று அவரை பார்த்து சிவபெருமான் கேட்பது போல இருக்கிறதாம். எங்கே வந்தாய், என்னை பார்ப்பதற்கு வந்தாயா என்று சிவபெருமான் அவரை கேட்பது போல இருக்கிறதாம். அப்படியே ஒரு பதிகத்தை பாடுகிறார். அப்படி பாடிவிட்டு அங்கே அந்த சிவபெருமானை அர்ச்சித்துக் கொண்டும் வணங்கி கொண்டும் அந்த தில்லையிலேயே சில நாட்கள் தங்குகிறார். அவர் எங்க போய் தங்கினாலும் கையில உழவார படை கொண்டு போவார். அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற இடங்களில் வளர்ந்திருக்கிற புல்லை எல்லாம் செதுக்குவாரு. அங்கே நான் காலையில எழுந்தவுடனே பெருக்கி அழகிட்டு அந்த கோயிலை தூய்மைப்படுத்துவார். இந்த பணிகள் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் செய்த பணிகள். ஆகையினாலே அதுதான் அவருடைய தாச மார்க்கம் என்பது. அவர் தொண்டனாக இறைவனுக்குரிய பணிகளை செய்கிற சேவகனாகத்தான் அந்த வாழ்க்கையை தொடங்கினார், வாழ்க்கையை நடத்தினார். அப்படி தில்லையிலும் இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு சில நாட்கள் தங்கியிருந்தார். அப்பொழுது இவரை சுற்றி இருக்கிற அந்த பக்தர்கள் இவரிடத்திலே வந்து ஒரு புதிய செய்தியை சொன்னார்கள். சீர்காழியில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 3 வயது பையனுக்கு உமையம்மை வந்து ஞானப்பால் ஊட்டி இருக்கிறாள். அந்த பாலை உண்டவுடன் அவன் பதிகங்களை பாடியிருக்கிறான் சிவபெருமான் மீது. அந்த அதிசயம் அந்த ஊரில் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே நாவுக்கரசருக்கு நான் போய் அவரை பார்க்க வேண்டும், சம்பந்தரை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் நாவுக்கரசருக்கு ஏற்பட்டது. உடனே அவர் புறப்படுகிறார். நாம் சீர்காழிக்கு போவோம்னார். அதற்கு இடையில் அவர் என்ன செய்கிறார், தில்லை நகரத்தினுடைய அந்த சிவபெருமானின் கோயிலில் இருக்கிற திருச்சுற்று இருக்கிறது இல்லையா பிரகாரம், அந்த பிரகாரம் முழுவதும் அங்கப்பிரதட்சணம் பண்ணுகிறார். இது வேறு எந்த அடியாரும் செய்யாத, எந்த ஆலயத்திலும் செய்யாத ஒரு பணி. அந்த பணியை நாவுக்கரசர் தில்லையில் செய்கிறார். தில்லையில் அந்த தில்லை நகரத்தினுடைய சுற்று பிரகாரத்தை அங்கப்பிரதட்சணம் செய்கிறார். ரொம்ப காலத்துக்கு பின்னால அதை பின்பற்றி அதே செயலை செய்தவர் நம்முடைய குங்கிலியம் சண்முகனார். மணிவாசகர் பதிப்பகத்தினுடைய பதிப்பு செம்மல் என்று போற்றப்பட்ட ச மெய்யப்பனார் இருக்கிறாரே, அவருடைய தந்தை குங்கிலியம் சண்முகனார் அவருக்கு பேரு. அவரு அதே காரியத்தை செய்தார். தில்லையினுடைய திருச்சுற்றுக்களை அங்க பிரதட்சணம் செய்தார். அப்படி செய்த வழிகாட்டி அவருக்கு யாருன்னா நாவுக்கரசர். அந்த நாவுக்கரசர் அப்படி பிரதட்சணம் செய்த பிறகு சீர்காழியை நோக்கி புறப்படுகிறார் தன்னுடைய பக்தர் கூட்டத்தோடு. அப்படி அவர் வருகிற பொழுதே இந்த செய்தி சம்பந்தருக்கு போய் சேர்கிறது. இங்க இருந்து தில்லையிலிருந்து திருநாவுக்கரசர் உங்களை சந்திப்பதற்காக சீர்காழிக்கு வருகிறார் என்ற செய்தி சம்பந்தருக்கு சொல்லப்படுகிறது. உடனே அவர் என்னுடைய வீட்டுக்கோ அல்லது என்னுடைய ஊருக்குள்ளேயோ வந்து என்னை சந்திப்பதை விட நான் ஊருக்கு வெளியே போய் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்து தன்னுடைய பக்தர் கூட்டத்தோடு அவர் புறப்பட்டு அந்த சீர்காழிக்கு வெளியிலே வருகிறார். சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும் இடையில் 2 பேருடைய சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பில் பார்த்த உடனேயே திருநாவுக்கரசரை வணங்கிய சம்பந்தர் அவரை அழைத்தார். அப்பரே என்று அழைத்தார். அப்பரே என்று அழைத்தார். அவருடனே அடியேன் என்று சொன்னார். 2 பேரும் அதற்கு பிறகு எப்பொழுது பேசினாலும் அவரை சம்பந்தர் அப்பர் என்று அழைத்தார். ஆக சம்பந்தருக்கு அப்பர் என்ற பெயரை, திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை சூட்டியவர் சம்பந்தர்.
இப்ப பாத்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில இது 4வது பெயர். முதலில் இவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் மருள்நீக்கியார். பிறகு சமணர்கள் இவருக்கு இட்ட பெயர் தர்மசேனர். அதற்கு பிறகு சிவபெருமானே இவருக்கு இட்ட பெயர் நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். இப்ப 4வதாக இந்த சம்பந்தர் இவருக்கு இட்ட பெயர் அப்பர். இந்த 4 பேரில் எது நிலைத்தது, எது நிலைக்கிறது? அப்பர் என்கிற பெயர் தான் நிலைக்கிறது. இப்பொழுதுமே நீங்கள் சைவ குறவர்கள் 4 பெயரை சொல்லுங்கள் என்று எந்த குழந்தையிடம் கேட்டாலும் அல்லது எந்த அடியவரிடத்தில் கேட்டாலும் அவருடைய அப்பர்னு தான் ஆரம்பிப்பாங்க. அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் என்று. நாவுக்கரசர் என்று ஆரம்பிக்க மாட்டாங்க. நாவுக்கரசர் என்கிற பெயரை பயன்படுத்துகிறவர்கள் மிக குறைவு. அவர்களும் கூட எடுத்த எடுப்பில் இயல்பாக பயன்படுத்துகிற பெயர் அப்பர் என்பதுதான். அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் யோசிச்சு திருநாவுக்கரசர் என்று சொல்லுவார்கள். எனவே ஆக யாரிட்ட பெயர் நிலைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். பெற்றோரிட்ட பெயர் விளங்கவில்லை, சமணர்களிட்ட பெயர் தானாக மறைந்து விட்டது. இறைவனிட்ட பெயர் வழக்கத்தில் இருக்கிறது, ஆனால் பெருவழக்கத்தில் இல்லை. பெருவழக்கத்தில் இருப்பது இறையடியாராகிய சம்பந்தரிட்ட பெயர். இதைத்தான் சமயம் சொல்லுகிறது. சைவ சமயமும் சரி, வைணவ சமயமும் சரி, இறைவனை விட இறை அடியார்கள் பெரியவர்கள். ஔவையார் அப்படித்தான் ஒரு பாட்டு பாடினார். பெரியது என்ன என்று கேட்டதற்கு பெரியது கேட்கின் வரிவடிவேலோய் என்று தொடங்குகிற அந்த பாடலில் அவர் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருவார். இந்த உலகம் பெரியது, ஆனால் உலகம் ஆதிசேஷனுக்கு ஒரு தலைச்சுமை. அப்ப ஆதிசேஷன் பெரியவனாகி விடுகிறான். ஆனால் ஆதிசேஷன் உமையம்மையுடைய ஒரு சிறுவிரல் மோதிரம். அப்ப உமையம்மை பெரியவளாகிறாள். உமையம்மை சிவபெருமானுடைய உடலின் ஒரு கூறு. எனவே சிவபெருமான் பெரியவராகிறார். சிவபெருமான் பெரியவரா என்றால் இல்லை, அவர் தன்னுடைய அடியவர்களின் அன்புக்கு அடிமை. எனவே தொண்டர் தம்பெருமை சொல்லவும் அரிதே என்று முடிக்கிறார் ஔவையார் அந்த பாடலை. அதனால தொண்டர் என்பவர்கள், அடியவர்கள் என்பவர்கள் இறைவனை விட, ஆண்டவனை விட உயர்ந்த இடத்துக்கு போய்விடுகிறார்கள். அதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. இறைவன் இட்ட பெயர் வழங்குவதை விட அவருடைய அடியவராகிய சம்பந்தர் இட்ட பெயர் தான் அப்பருக்கு வழங்குகிறது. அவருக்கு பெருவழக்கில் இருக்கிற பெயர் அப்பர் என்பது. அப்படி அவருக்கு அந்த அப்பர் என்ற பெயரை வழங்கிய சம்பந்தனோடு அங்கே சில உடனே அங்க ஊர்ல இருக்கிற சீர்காழி திருத்தோணியப்பரை போய் 2 பேருமே கோயிலுக்குள்ள போய் வணங்குகிறார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் இங்கே தங்குங்கள் என்று சம்பந்தர் வேண்டிக் கொள்ள இவரும் தங்குகிறார். அப்புறம் இவருக்கு ஒரு இடத்துல தங்குவது பழக்கம் இல்லை. அதனால என்ன சொன்னார், நான் சோழ நாட்டு தலங்களை எல்லாம் தரிசிக்க விரும்புகிறேன், நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். உடனே சம்பந்தர் சொன்னாரு, நான் இங்கே விடை தர முடியாது, நானும் உங்கள் கூட கொஞ்சம் தூரம் வர்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் திருக்கோலக்கா வரைக்கும் போனாங்க. அங்கே கும்பிட்ட பிறகு சம்பந்தர் ஊர் திரும்பினார். இவர் அங்கிருந்து தன்னுடைய தல யாத்திரையை தொடங்கினார். அப்படி தொடங்கி ஒவ்வொரு ஊரா பார்த்து கொண்டே போய் திருவாவடுதுறைக்கு போகிற பொழுது அந்த ஊரில் அவருக்கு மிகுந்த விருப்பம் ஏற்பட்டது. அதனால் அங்கே சில காலம் தங்கினார். தங்கி இந்த சிவப்பணியை செய்தார். ஆலயத்தை தூய்மை செய்வதும், உழவாரப்படை பணி செய்வதும் ஆகிய பணிகளை அவர் திருவாவடுதுறையில் செய்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது மறுபடியும் அங்கிருந்து தல யாத்திரையாக பல ஊர்களுக்கு போகிறார். அங்கே திருச்சத்திமுற்றம் என்ற ஊருக்கு போகிறார். அங்கே போகிற பொழுது மறுபடி சிவபெருமானிடத்திலே வேறொரு வேண்டுகோளை வைக்கிறார். என்னுடைய தலையில் உன்னுடைய பாதங்களை நீ வைக்க வேண்டும், எனக்கு திருவடி தீட்சை தர வேண்டும் என்று அவரை பார்த்து வேண்டிக் கொடுக்கிறார். அவரை பார்த்து வேண்டுகிற பொழுது, உன் பூவார் திருவடிகள் என் தலைமையில் வைப்பாய் என்று அவரிடத்திலே அவர் வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அசரீரியாக சொல்லுகிறார், நீ நல்லூருக்கு வா, உன்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் சொன்னார். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தலம் நல்லூர். அந்த நல்லூருக்கு உடனே நாவுக்கரசர் புறப்பட்டு போகிறார். அங்கே அவர் மடத்தில் தங்குகிறார். அங்கே அவர் படுத்திருக்கிற பொழுது சிவபெருமான் தோன்றி தன்னுடைய பாதங்களை அவருடைய தலையில் வைக்கின்றார். இது வேறு யாருக்கும் நிகழாதது. வேறு எந்த அடியாருக்கும் 63 நாயன்மார்களில் யாருக்குமே நேரடியாக சிவபெருமான் தன்னுடைய பாதங்களை அவர்கள் தலையில் வைக்கவில்லை. ஆனால் நாவுக்கரசர் அப்படி வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதலை சிவபெருமான் நிறைவேற்றினார். அதை பற்றி ஒரு தேவார பதிகத்திலேயே ஒரு பதிகத்தை குறிப்பிடுகிறார் நாவுக்கரசர். நனைந்தனைய திருவடிகள் என் தலைமையில் வைத்தார் என்று அந்த பதிகம் தொடங்குகிறது. அதனால திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையெல்லாம் வரலாறு என்பதற்கு அவருடைய தேவார பாடல்களே சான்று. அனைத்து அவருடைய சுயதரி சரிதை போல அமைகிறது அந்த பதிகங்கள் எல்லாம். அதிலே நாம் ஏற்கனவே பார்த்த
நீற்றறையில் இடுதல், நஞ்சு ஊட்டுதல், கல்லை கட்டி கடலில் போடுதல் ஆகிய சோதனைகள் எல்லாம் தனித்தனி பதிகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. மாசில் வினையும் பதிகத்திலும் நமச்சிவாய பதிகத்திலும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இங்கே அவர் தன் தலையில் தன் பாதங்களை வைத்தார் என்பதை ஒரு பதிகமாக பாடியிருக்கிறார். நனைந்தனைய திருவடிகள் என் தலைமையில் வைத்தார் என்று. அப்படி அந்த திருச்சத்தி முற்றத்தில் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை அவர் திருநல்லூரில் வந்து நிறைவேற்றி கொடுத்த பிறகு அங்கிருந்து அவர் மீண்டும் தலையாத்திரையாக பல ஊர்களுக்கு செல்கிறார். அப்படி செல்லுகிற பொழுது திருப்பழனம் என்கிற ஊருக்கு வருகிறார். அங்கே வருகிற பொழுது வருகிற வழியில் திங்களூர் என்று ஒரு சின்ன ஊர் இருக்கிறது. அந்த ஊர் வழியாக வர வேண்டும். அந்த ஊரில் வருகிற பொழுது அங்கே தண்ணீர் பந்தரை பார்க்கிறார். அந்த தண்ணீர் பந்தர் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. சரியான இடத்தில், மிகுந்த வெயில் இருக்கிற இடத்தில் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் மர நிழலில் அமைந்திருக்கிறது. நல்ல இனிமையான தண்ணீர் அங்கே வழங்கப்படுகிறது எல்லாருக்கும். ஆனால் அங்க அதுல மேல ஒரு பேனர் கட்டியிருக்காங்க. என்ன கட்டியிருக்கிறாங்கன்னா, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு. இவர் அதை பார்க்கிறார். என்னடா இது நம்ம பேர் மாதிரி இருக்கே, இதை நம்ம பேர்ல இதை நடத்துறது யாரு என்று யோசித்துக் கொண்டே பார்க்கிறார். பார்க்கிற பொழுது அங்கிட்ட சுத்தி பார்த்தா பக்கத்துல ஒரு பசுமடம் இருக்கிறது. பக்கத்துல வேறொரு மக்கள் தங்குகிற தங்கும் இடம் இருக்கிறது. இது எல்லாத்துலயுமே திருநாவுக்கரசர்ங்கிற பேர் போட்டிருக்கும். உடனே அங்க இருக்கிற அந்த தண்ணீர் பந்தல் இருக்கிற பணியாளை பார்த்து கேட்டார், இந்த இடத்தில் இந்த பெயரில் இந்த திருப்பணிகளை எல்லாம் அறப்பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பவர் யாருன்னு கேட்டார். இந்த வரலாறு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்பூதியடிகள் கதை தனியாக சொல்லி, அப்பூதியடிகள் வரலாறு நான் முன்னர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் முழுவதும். ஆனால் இங்கே திருநாவுக்கரசர் வரலாற்று அதை சொல்லி ஆக வேண்டும். அதனால சுருக்கமா சொல்றேன். அப்படி கேட்டார். உடனே அந்த பணியாட்கள் சொன்னார்கள், இது அப்பூதியடிகள் என்கிற அந்தணர் நடத்துகிறார். அவர் வீடு அருகில் தான் இருக்கிறது. இந்நேரம் வரைக்கும் இங்கேதான் இருந்தாரு. இப்பதான் வீட்டுக்கு போனாருன்னா. உடனே இவர் அவருடைய வீட்டுக்கு போனார். 2 பேரும் சந்திக்கிறார்கள். முதலில் யாருன்னு தெரியாததுனால, நீங்க வைத்த தண்ணீர் பந்தல்ல உங்க பேர் எழுதாம வேறொரு பேர் எழுதி இருக்கீங்கன்னு இவர் கேட்கிறார் நாவுக்கரசர். உடனே அவருக்கு கோபம் வருகிறது. சிவனடியார் வேடத்தில் இருக்கிறீர்கள், அப்படி இருந்தும் இப்படி பேசலாமா? இந்த வேடத்தில் இருந்து கொண்டு இப்படி அபராதமாக பேசுகிறீர்களே. திருநாவுக்கரசர் பேர வேறொரு பேர்னு அலட்சியமா குறிப்பிடுறீங்க. அவர் எவ்வளவு பெரிய ஆளு. பொங்குகடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கனதம் புவனத்தில் அறியாதார் யாருடரே. மங்களமாம் திருவேடத்துடன் நின்று இவ்வகை மொழிந்தீர், நீர்தாம் யார் எங்குறைவீர் என்று கேட்டார். உடனே இவர் சொல்றாரு, நான் யாருன்னு சொல்ற போது அவர் அவருடைய பெருமையை சொல்லி நீங்க யாருன்னு கேட்கிறாரு. இவர் தன்னுடைய சிறுமையை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். எது உண்மையான சமயம் என்று தெரியாமல் சமணம் என்கிற பரசமய குழியிலே விழுந்து சிவபெருமானால் நோய் கொடுத்து, சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் ஒருவன் உண்டு அல்லவா இந்த உலகில், அவன்தான் நான். ஆக தன்னை பற்றி பெருமை எடுத்துக் கொள்ளக் கூடாது என்பதை விளக்குகிற இடம் இது. அவர் பெருமையை சொல்லி கேட்கலாம். ஆனா இவர் பெருமையை சொல்லணும். ஆமா, அதுதான் நான். நீங்க என்ன கல்மிதப்புல ஏறினதை மட்டும் சொல்றீங்க. நீற்றறையில இருந்தும் வழியில வந்தேன், நஞ்சை சாப்பிட்டு சும்மா இருந்தேன் அப்படின்னா அந்த பெருமைகளை இவரே அடுக்கலாம்ல. நாமெல்லாம் அப்படித்தானே செய்வோம். ஆனால் அப்பர் அப்படி செய்யவில்லை. அதற்கு மாறாக தன்னிடத்தில் இருந்து சிறுமையை சொன்னார். எனக்கு எது உண்மையான சமயம் கூட தெரியல. சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளுவதற்கு கூட எனக்கு நோய் கொடுத்து ஆட்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சிறுமையே நான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். உடனேயே அப்பூதியடிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இவரை ஒரு வீட்டிற்கு அழைத்து சென்று இவருக்கு விருந்து ஏற்பாடு செய்கிறார். அப்படி ஏற்பாடு செய்கிற பொழுது இலை பறித்து கொண்டு வருவதற்காக அவர்கள் வீட்டு தோட்டத்துக்கு அவருடைய மூத்த திருநாவுக்கரசை அனுப்புவார். எல்லா பிள்ளைக்கும் திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சாரு. திருநாவுக்கரசன் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. அதனால மூத்த திருநாவுக்கரசை அனுப்பினார்கள் இலை பறிக்க. அவன் போய் இலையை பறிக்கிற பொழுது அதுல இருந்து ஒரு பாம்பு அவன் கையை தீண்டியது. அவன் உடனே வேகமாக இலையை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். தாயார் இடத்தில் அந்த இலையை எப்படியும் சேர்த்து விட வேண்டும் என்று. சேர்த்து விடுகிற பொழுது விஷம் முழுமையாக அவன் தலைவரை போய்விட்டது. எனவே அப்படியே சாய்ந்து கீழே விழுந்தான். உடம்பெல்லாம் நீளமாகிவிட்டது. உடனே தாயாருக்கும் தெரிந்து விட்டது இவன் பாம்பு தீண்டி இறந்து போனான் என்று. இதை சொன்னால் இறந்த வீட்டில், இளவு வீட்டில் நான் சாப்பிட மாட்டேன்னு அப்பர் போயிடுவாரு. அவர் சாப்பிடுவது கெட்டு போயிடும், அவர் விருந்தாக நாம் உபசரிப்பது கெட்டு போயிடும் என்று நினைத்த அந்த தாய் என்ன செய்தால், ஒரு பாயில் அந்த மகனுடைய உடலை வைத்து அதை சுற்றி ஒரு ஓரத்துல தூக்கி நட்டங்குத்தலா வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். கொண்டு வந்து சாப்பாடை வச்சு அவங்க கொடுக்க ஆரம்பித்தார்கள். கணவனிடத்தில் மட்டும் செய்தியை சொல்லிவிட்டாள். அப்ப சிவபெருமான அப்பரை வந்து சாப்பிட சொல்லி அப்பூதியடிகள் கேட்கிறான்.
அப்பர் இலையிலே உட்காருவதற்கு முன்னால் பக்கத்திலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து திருநீற்றை எடுத்து உன்னுடைய குடும்பத்தில் எல்லாரையும் அழைத்து வா, எல்லாருக்கும் திருநீர் கொடுத்து ஆசி வழங்கி விட்டுத்தான் நான் சாப்பிட வேண்டும்னாரு. சரின்னா அவரும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தார். மூத்த திருநாவுக்கரசை தவிர மற்ற பிள்ளைகள், மனைவி, பணியாட்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். எல்லாருக்கும் திருநாவுக்கரசர் திருநீர் கொடுத்தார். ஆனாலும் அவருடைய மனத்தில் ஒரு தடுமாற்றம் தோன்றியது சிவன் அருளால். உடனே அவர் கேட்கிறாரு, யாரோ ஒரு ஆள் குறையுதே என்னன்னு கேட்டார். இல்ல எல்லாரும் வந்துட்டாங்க. இல்ல ஒரு ஆள் குறையுதுன்னு. மூத்த திருநாவுக்கரசு வரவில்லை என்றார். ஏன் அவனை கூப்பிடுங்க. இப்போது இங்க அவன் உதவான் என்றார் அப்பூதியடிகள். இவர் ஒத்துக்கல. அது என்ன என்பதை விரித்து சொல்லுங்கள். பாயில சுத்தி வச்சிருக்கிய விரிங்கியங்கிற விரித்து சொல்லுங்கள்னாரு. அவர்கள் சொன்னார்கள் வேற வழி இல்லாம. சொன்ன உடனே இப்படியும் ஒரு காரியம் செய்யலாமா, சரி வாங்க இந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போவோம், அவருடைய உடலை அங்கே கொண்டு வாருங்கள்னாரு. கொண்டு வந்து அந்த உடலை அங்கே பாயில் விரித்து வைத்து விட்டு ஒரு பதிகம் பாடினார். ஒன்று கொலாம் என்று பாடுகிற பதிகம். அந்த பதிகத்தை பாடி முடிக்கிற பொழுது அதே பாம்பு அவன் உடலில் இருந்து அந்த நஞ்சை உறிஞ்சி எடுக்கிறது. எடுத்தவுடன் அவன் உயிர் பிழைத்து எழுகிறான். அப்பொழுதும் கூட அவர்கள் உயிர் பிழைத்து எழுந்தான்னு சந்தோஷம் அடையலையா அப்பூதியடிகளும் அவர் மனைவியும். மாறாக என்ன செய்கிறார்கள், நாவுக்கரசர் சாப்பிட வேண்டிய விருந்து வேலையை நீ தாமதப்படுத்தி விட்டாயே, சரி பரவாயில்லை, இப்போவாவது அதற்கு வாய்ப்பு கொடுத்தாய், வா சாப்பிடத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போகலாம் என்று நாவுக்கரசரை திரும்ப வீட்டுக்கு அழைத்து போகிறார்கள். அங்கே அவருக்கு விருந்து பரிமாறுகிறார்கள். அவருடைய வீட்டிலேயே 2 நாட்கள் அப்பர் தங்குகிறார். பிறகு 2 பேருமாக திருப்பழகத்துக்கு போய் அங்கே சிவபெருமானை வணங்குகிறார்கள். அங்கிருந்தும் பல ஊர்களுக்கு அவர் தன்னுடைய அந்த இவரையே அழைத்துக் கொண்டே போகிறார். யார, நம்ம அப்பூதியடிகளையும் அழைத்துக் கொண்டு பல இடங்களுக்கும் அவர் போகிறார். அப்படியெல்லாம் போன பிறகு அவர் திருவாரூருக்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை வருகிறது. பக்கத்துல தானே சோழ நாட்டுல. எனவே திருவாரூருக்கு போகிறார். அங்கே சிவபெருமான் அந்த தியாகேசரை பார்த்து மனமுருகி ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் அவர் சொல்லுகிறார், குயில் கூவ மயில் ஆள் கொய்யுலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரரை கை தொழாது கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனானேன். நான் இது என்னுடைய முற்கால வாழ்க்கையில் உன்னை வணங்காமல் இருந்தது நிலை எப்படி என்று சொன்னால், கனி இருக்கும் பொழுது அதை விட்டு விட்டு காய். இது திருக்குறள்ல வருகிற சொல் இல்லையா? நல்ல இனிமையான சொற்களை பேசுங்கள், ஏன் இனிமையற்ற சொற்களை பேசுகிறீர்கள் என்று சொல்லி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வந்தற்று என்பார் வள்ளுவர். அந்த தொடரை அப்படியே அவர் எடுத்துக்கிறார். கனி இருக்கிற பொழுது காயை சாப்பிடுகிறவன் முட்டாள். நான் கனியாக சிவபெருமான் இருக்கிற பொழுது அதை விட்டு விட்டு அருகனை நம்பி சமண சமயத்துக்கு போய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனவே நான் கனியிருக்க காய்க வந்த கல்வேன் என்று தன்னை சிறுமைப்படுத்தி பாடிக்கொள்கிறார். எப்பொழுதுமே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதுதான் நாவுக்கரசருடைய லட்சியம். அவரு தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டு தன்னை சிறுமைப்படுத்திக் கொண்டு சிவ தொண்டு செய்வது மட்டுமே செய்து வந்தாரே தவிர தன்னை உயர்த்தி அவர் எங்கேயுமே பேசுவதில்லை. ஆகையினால அவர் சொல்லுகிறார், நான் கனியிருப்ப காய்க வந்த கல்வனானேன் என்று பாடி சிவபெருமான் அந்த தியாகேசரை வணங்கினார். திருவாரூரை விட்டு பிரியவே மனமில்லாமல் பல நாட்கள் திருவாரூரிலேயே தங்கியிருந்தார். அப்பொழுது அங்கே ஆதிரை திருநாள் என்று ஒன்று நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தன்று மார்கழி மாதத்தில் ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழா திருவாரூரில் நடந்தது. அந்த திருவிழாவை ரசித்து சுவைத்து பார்த்து மகிழ்ந்தார் நாவுக்கரசர் அப்பர். அதை பார்த்துவிட்டு அந்த திருவிழா முடிந்த பிறகு பிரிய மனமில்லாமல் இருந்தாலும் இந்த திருவாரூர் தியாகேசரை தவிர மற்றவர்களையும் வணங்கத்தானே வேண்டும், எல்லா ஊரிலும் இருக்கிற சிவபெருமானை வணங்குவதுதானே எனக்கு வேலை, அந்த சிவகோயில்களுக்கு பணி செய்வதுதானே என்னுடைய கடமை, எனவே நான் போகிறேன், பக்கத்தில் இருக்கிற பூம்புகலூருக்கு போகிறேன் என்று சொல்லி அங்கே இருந்து புறப்படுகிறார். இதற்கிடையில் சம்பந்தர் அவரும் இது மாதிரி தலையாத்திரை செய்து கொண்டே இருப்பார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் பூம்புகலூருக்கு வந்தார். இந்த பூம்புகலூர் முருகனார் என்கிற நாயன்மாருடைய இடம். இந்த முருகன் என்ற நாயன்மார் நாள்தோறும் காலையில் மலர் பறித்து இறைவனுக்கு மலர் மாலை சாத்தி அதையே தன் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருந்து கடைசியாக சிவன் உலகத்தை அடைந்தவர். அவர் இந்த பூம்புகலூரில் ஒரு மடம் அமைத்து அதில் இருந்து வருகிற சிவனடியார்களை தங்க வைத்து அவர் திருப்பணி செய்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த ஊருக்கு வந்த சம்பந்தர் அந்த முருகனாருடைய மடத்தில் தங்கி இருக்கிறார். அப்படி தங்கி இருக்கிற பொழுது அவருக்கு செய்தி வருகிறது, திருவாரூரில் இருந்து அப்பர் இந்த பூம்புகலூரை நோக்கி வருகிறார்.
உடனே அவர் தன்னுடைய பக்தர்களை அழைத்துக் கொண்டு பூம்புகலூருக்கு வெளியிலே வந்து அப்பரை வரவேற்க வேண்டும் என்று வெளியிலே வருகிறார். வந்து அப்பரை வரவேற்கிறார். வரவேற்று இருவரும் ஒருவர் வணங்கி மகிழ்ந்து 2 பேருமே சேர்ந்து அந்த முருகனாருடைய மடத்துக்கு போகிறார்கள். இப்பொழுது இங்கே 3 நாயன்மார்கள், முருகனார், சம்பந்தர், அப்பர் என்ற 3 நாயன்மார்கள் அந்த மடத்தில் தங்கி இருக்கிறார்கள். மூவரும் நாள்தோறும் போய் போரூர் சிவபெருமானை வணங்குகிறார்கள். அப்பொழுது அப்பரிடத்தில் கேட்கிறார் சம்பந்தர், நீங்கள் பல தலங்களை பார்த்து வந்தீர்கள், இப்பொழுது எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று. நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன் என்றார். திருவாரூர் தலத்தை பற்றியும் அங்க இருக்கிற தியாகேசரை பற்றியும் அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று சம்பந்தர் கேட்கிறார். அதை ஒரு பதிகமாக அப்பர் பாடுகிறார். அந்த பதிகத்தில் ஒரு முக்கியமாக அந்த திருவாதிரை திருநாளை பற்றி குறிப்பிடுகிறார். ஆதிரை திருநாளில் எவ்வளவு சிறப்பாக அந்த கடவுள் புறப்பாடு இருந்தது, எவ்வளவு அருமையாக அந்த கடவுளை நான் வணங்கினேன் என்கிற செய்தியை எல்லாம் அப்பர் சொல்லுகிறார். அதை கேட்ட உடனே சம்பந்தருக்கு தானும் திருவாரூருக்கு போய் தியாகேசரை வணங்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. அப்பொழுது அவர் அப்பரிடத்தில் சொல்லுகிறார், நான் திருவாரூருக்கு போய் தியாகேசரை வணங்க போகிறேன், நீங்கள் வேற எங்கும் போய்விடாதீர்கள், இந்த போரூரில் முருகனார் மடத்திலேயே இருங்கள். நான் திருவாரூர் போய் தியாகேசரை வணங்கிவிட்டு திரும்ப இங்கே வந்து விடுகிறேன், பிறகு நாம் இருவருமாக சேர்ந்து தல யாத்திரைகளை மேற்கொள்வோம் என்று அப்பரிடத்தில் சம்பந்தர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அப்பர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ போய் தியாகேசரை வணங்கி விட்டு வா என்று சம்பந்தரை அனுப்பி வைக்கிறார். சம்பந்தர் திருவாரூருக்கு சென்று தியாகேசரை வணங்கி 2-3 நாட்கள் அங்கே தங்கிய பிறகு திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வருகிற பொழுது இங்கே ஏற்கனவே அவர் சொன்னது போல அப்பர் இருக்கிறார். அப்பரை வந்து இவர் சந்தித்து மறுபடியும் 3 நாயன்மார்களும் அந்த மடத்தில் தங்கி நாள்தோறும் ஆலய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி சுற்று வட்டாரத்தில் பரவுகிறது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற 2 நாயன்மார்கள் உடனே இங்கே வருகிறார்கள். ஒருவர் திருநீல நக்கர், இன்னொருவர் சிறுத்தொண்டர். 2 பேரும் பக்கத்து ஊரு. சிறுத்தொண்டர் திருச்செங்காடு, திருநீல நக்கர் அங்கே பக்கத்தில் இருக்க ஊரை சேர்ந்தவர். 2 பேரும் இங்கே வருகிறார்கள். இப்ப அந்த புலவூரில் இருக்கிற முருகனார் மடத்தில் 63 நாயன்மார்களில் 5 நாயன்மார்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்பர், சம்பந்தர், முருகர், திருத்தொண்டர், திருநீல நக்கர் என்கிற 5 பேரும் அங்கே இருக்கிறார்கள். சில நாட்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் தல யாத்திரை போக வேண்டும் என்று அப்பரும் சம்பந்தரும் தெரிவிக்க மற்ற மூவரும் விடைபெற்றுக் கொள்கிறார்கள். முருகனார் விடைபெற்று அவர் ஊரிலேயே இருக்கிறாரு. திருநீல நக்கர் விடைபெற்று தன் ஊருக்கு போகிறார். திருத்தொண்டர் விடைபெற்று தன் ஊருக்கு போகிறார். அப்படி அவர்கள் எல்லாம் விடைபெற்றுக் கொள்ள இந்த 2 பேர் மட்டும் அங்கிருந்து தல யாத்திரையாக போகிறார்கள். பல ஊர்களை பார்க்கிறார்கள். திருக்கடவுருக்கு வருகிறார்கள். அபிராமி கோயில் இருக்கிற அந்த மார்க்கண்டேயரை காப்பாற்றிய திருக்கடவுர் ஆண்டவன் இருக்கிற ஊருக்கு வருகிறார்கள். அங்கே வருகின்றால் அங்கே ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர், ஒரு நாயன்மார் இருக்கிறார். நாம் ஏற்கனவே அவருடைய வரலாற்றை பார்த்து விட்டோம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குங்கிலிய கலைய நாயனார் என்பவர். அவர் திருக்கடவுரிலேயே பிறந்து வளர்ந்தவர். அங்கே குங்கிலிய பணி செய்து அதனால் வறுமையடைந்து குங்கிலியம் வாங்க பணம் இல்லாமல் மனைவியினுடைய குழந்தைகளுக்கு உணவுக்கே வழி இல்லாமல் மனைவி தாலியை கொடுக்கிறாள், போய் அரிசி வாங்கி கொண்டு வாருங்கள் என்று. அவர் அந்த தாலியை எடுத்துக்கொண்டு வெளியிலே வருகிற பொழுது ஒருவன் குங்கிலிய சரக்கை கொண்டு வருகிறான். இது என்னன்னு கேட்கிறாரு. குங்கிலியம்ங்கிறான். இது எனக்கு தருவாயா, தங்கம் தருகிறேன் சொல்லி தாலியை கொடுக்கிறார். அவன் அதை வாங்கி கொண்டு குங்கிலியத்தை கொடுக்கிறான். இவர் கொண்டு போய் அதை சிவபெருமானுடைய ஆலயத்தில் சிவபெருமானுடைய பொக்கிஷத்தில் அதை சேர்த்து விட்டு அங்கேயே படுத்து தூங்குறார். ஏன்னா மனைவியிடத்தில் எப்படி வந்து நான் அரிசி வாங்கலன்னு சொல்றதுன்னு ஒரு குழப்பத்தில் அங்கேயே தங்குகிறார். ஆனால் சிவபெருமான் இவருடைய இந்த பணியை மெச்சி வீட்டுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்து குபேரனை அந்த வீட்டுக்கு வேண்டிய செல்வத்தை எல்லாம் கொடுக்குமாறு குபேரனுக்கு ஆணையிடுகிறார். அப்படி அந்த செல்வம் கொடுக்கப்படுகிறது. உடனே அந்த இவருடைய மனைவி கலையநாயனாருடைய மனைவிக்கு சிவபெருமான் அசரீரியாக சொல்லுகிறார், இது நம்முடைய அருள், எனவே நீ இதை ஏற்றுக்கொள், இதை வைத்து உன்னுடைய குடும்பத்துக்கு உணவு பரிமாறி மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று. உடனே அவன் சமைக்கிறான். கணவன் திரும்பி வர்ற போது அவன் சாப்பிடணும்னு. இவருக்கும் வந்து இவர் தூங்குற மாதிரி அரை தூக்கத்தில் இருக்கார் இல்லையா, இவருடைய கனவில் சிவபெருமான் சொல்லுகிறார், நீ போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாடு. இவருக்கு ஒண்ணும் புரியல. சாப்பாட்டுக்கு தான் வழி இல்லையே, அரிசி வாங்க வந்த பணத்துல குங்கிலியம் வாங்கிட்டுமே,
ஆனா சிவபெருமான் சொல்ற போது நம்ம அதை மீற முடியாது. அவரிடத்துல ஈத்தெல்லாம் பேசக்கூடாது. நம்ம சரி போயே பார்ப்போம் வீட்டுக்குன்னு வீட்டுக்கு வர்றாரு. வீடு செல்வ செழிப்பில் மிதக்கிறது. உடனே மனைவி விஷயங்களை சொல்லுகிறாள். அவர் சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது பக்கத்துல திருப்பனந்தாளில் சிவலிங்கம் சாய்ந்து இருக்கிறது. அதை நிமித்துவதற்கு மன்னன் முயற்சி செய்கிறான். பட்டத்து யானை கூட வந்து யானையின் கழுத்தில் கயிறு கட்டி சிவலிங்கத்தின் மீதும் இன்னொரு முனையை கட்டி அந்த யானை இழுக்கிறது. அப்பொழுதும் சிவலிங்கம் நிமிரவில்லை என்கிற செய்தி இவருக்கு சொல்லப்படுகிறது. இதை நான் முடிப்பேன் என்று இவர் உடனே திருப்பனந்தாளுக்கு போகிறார். குங்கிலியக்கரையர் அங்கே போய் ஒரு முனை லிங்கத்தின் மீதும் ஒரு முனை தன் கழுத்தின் மீதும் போட்டுக்கொண்டு இவர் எடுக்கிறார். யானையினுடைய கழுத்தில் இழுத்தால் எவ்வளவு பெரிய கயிறுனாலும் பெரிய யானையினுடைய கழுத்தை அப்படியே துண்டித்து ரத்தம் வர செய்கிறார். ஆனால் இவர் எப்படி இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதர் குங்குலியக்கரையர். எனவே இவருடைய கழுத்தை அந்த கயிறு துண்டித்து இவர் இறக்கிற நிலை வந்து விட்டால் ஆபத்து என்று கருதுகிற சிவபெருமான் உடனே கருணை கூர்ந்து தானே நிமிர்ந்து இருக்கிறார். அப்படி 2 திருப்பணி சிறப்பான செயல்களை செய்த நாயன்மார் குங்குலியக்கரையர். அவர் பிள்ளைகள்லாம் வருத்தப்படுகிற வறுமை நிலையிலும் குங்குலிய கரையத்துக்கு தான் முக்கியம், குங்குலியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது முதல் சிறப்பு நிகழ்ச்சி. 2வது சிறப்பு நிகழ்ச்சி திருப்பனந்தாளில் சாய்ந்திருந்த லிங்கத்தை நிமித்துவதற்கு தன் உயிரையே பணயம் வைத்து கழுத்தில் சுருக்கிட்டு அவரை நிமித்தினார். அப்படிப்பட்ட குங்குலிய கரையர் வாடுகிற திருக்கடவுருக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. இப்ப அப்பரும் சம்பந்தரும் திருக்கடவுரில் அவர் குங்குலிய கரையர் ஒரு மடம் கட்டி இருக்கிறார். அந்த மடத்தில் போய் தங்குகிறார்கள். மூவருமாக 2-3 நாட்கள் திருக்கடவுர் இறைவனை போய் வணங்கி மகிழ்ச்சியாக இருக்கிறார். பிறகு ஒரு வழியாக கலையரத்திலே விடைபெற்றுக் கொண்டு இவர்கள் 2 பேரும் திருவேழிமலைக்கு போகிறார். பல தரங்கள் பார்த்து கொண்டே கடைசியா திருவேழிமலைக்கு போய் அங்கே தங்குவது என்று முடிவு செய்து ஆளுக்கு ஒரு மடத்தில் தங்குகிறார். திருவேழிமலையில் அந்த சிவன் கோயிலுக்கு கிழக்கே ஒரு மடம், மேற்கே ஒரு மடம். கிழக்கே இருக்கிற மடத்தில் அப்பர் தங்குகிறார், மேற்கே இருக்கிற மடத்தில் சம்பந்தர் தங்குகிறார். அப்படி அவர்கள் தங்கி நாள்தோறும் கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குவது, திருப்பி வந்து மடத்தில் தங்குவது என்று சில நாட்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த திருவேணி மடலையில். அப்பொழுது மழை பொய்க்கின்றது. அந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த ஊரில் மழை இல்லாததுனால விளைச்சல் இல்லை, விளைச்சல் இல்லாததால் தானியங்கள் கடைகளுக்கு வரவில்லை. வந்தாலும் அதனுடைய விலை மிக அதிகமாக இருக்கிறது, மக்களால் வாங்க முடியவில்லை. எல்லோரும் சாப்பாடு இல்லாமல் வழி இல்லாமல் பஞ்சத்தில் பரிதவிக்கிறார்கள். அப்பொழுது இந்த 2 பேருடைய கனவிலும், அப்பர் கனவிலும் சம்பந்தர் கனவிலும் சிவபெருமான் வருகிறார். அவர் வந்து சொல்லுகிறார், இங்க திருவேழிமலையில் பஞ்சம் இருக்கிறது, அது உங்களை பாதிக்காது, நீங்கள் சாப்பிடாம கூட எவ்வளவு நாள் வேணாலும் இருப்பீங்க, என்னுடைய அருள் தான் உங்களுக்கு முக்கியம் என்று. ஆனால் உங்களை சார்ந்து ஒவ்வொருவருக்கும் பக்தர்களாக 100 பேர் 200 பேர் உங்களோட மடத்துல தங்கியிருக்காங்கல்ல, அவங்களால முடியுமா இந்த பசியை தாங்க முடியுமா? இந்த வறுமை அவர்களை பாதிக்காதா என்றால் பாதிக்கும். ஆகையினால் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், நாளையிலிருந்து உங்களுக்கு ஒரு பொற்காசு, சம்பந்தருக்கு ஒரு பொற்காசு என்று 2ஐயும் படிக்காசாக தரப்போகிறேன். அந்த பொற்காசு ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வேண்டிய அளவுக்கு உணவு சமைப்பதற்கு உள்ள பொருள்களை வாங்க பயன்படும். அதை வாங்கி நீங்கள் சமைத்து உங்கள் மடத்தில் உங்களுடைய பக்தர்களுக்கு உணவு பரிமாறுங்கள் என்று கனவில் சொன்னார். சொல்லிவிட்டு மறுநாள் காலையில 2 பேரும் இந்த அதிசயம் எப்படி விடுகிறதுன்னு பார்ப்போம்னு கோயிலுக்கு போறாங்க. அங்கே சுற்றுப்பிரகாரத்தில் கிழக்கே இருக்கிற பலிபீடத்தில் ஒரு பொற்காசு வைக்கப்பட்டிருக்கிறது, அது நாவுக்கரசருக்கு. அதே போல மேற்கே இருக்கிற பலிபீடத்தில் ஒரு பொற்காசு வைக்கப்பட்டிருக்கிறது, அது சம்பந்தருக்கு. இவர் இந்த காசை எடுத்துக்கொண்டு போனார், அவர் அந்த காசை எடுத்துக்கொண்டு போனார். 2 பேரும் தங்களுடைய அடியவர்களிலே சமையலை பார்த்துக் கொள்ளுகிற அந்த பரிசனங்கள் இடத்தில் அந்த காசை கொடுத்து, இங்க இருக்கிற மளிகை கடைக்கு போய் அவன் எவ்வளவு வேலை சொன்னாலும் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வாங்க, இங்க இருக்கிற அடியவர் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி நம்ம சமைக்கலாம் என்று கொடுத்து அனுப்பினார்கள். 2 காசும் போனது. 2 பேரும் வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்பர் மடத்தில் அவருடைய பக்தர்களும், சம்பந்தர் மடத்தில் அவருடைய பக்தர்களும் சாப்பிட்டார்கள். இது தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் இது நடக்கிறதுல ஒரு சின்ன வேறுபாடு. அதை சம்பந்தர் கவனிக்கிறார். எப்படி? ஒரு 8 மணிக்கு கோயிலுக்கு போய் வணங்குகிறார்கள், பொற்காசை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்றால், அப்பர் மடத்தில் 9 மணிக்கெல்லாம் விருந்து தொடங்கி விடுகிறது. ஆனால் சம்பந்தர் மடத்தில் 10 மணி ஆகுது. அவருடைய தன்னுடைய பரிசனங்களை கூப்பிட்டு கேட்டார், ஏன் நீங்க என்ன சமைக்கிறது லேட்டா?
எதனால இப்படி தாமதமாகிறது என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், சமைப்பதில் எல்லாம் ஒன்றும் தாமதம் இல்லை, ஆனால் பொருள் வாங்குவதில் தாமதம் இருக்கிறது. நான் கொண்டு போய் காசை கொடுத்தா அவங்க காசை மேலையும் கீழையும் பார்த்துட்டு இது சரியான காசு இல்லை, இது வாசி உடைய காசு, எனவே இதற்கு நான் உடனடியாக பொருள் தர முடியாது, இதை பொற்காசுகளை சரிபார்க்கின்ற கடையில் கொடுத்து, மத்தியஸ்த கடைன்னு இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கிற கடை, அங்கே கொடுத்து இதனுடைய உண்மையான மதிப்பு என்ன என்று தெரிந்து கொள்வேன். தெரிந்து கொண்ட பிறகு அந்த மதிப்புக்குத்தான் நான் பொருள் தருவேன். பொற்காசினுடைய உண்மையான முழு மதிப்புக்கு நான் தர முடியாது, ஏன்னா இது அப்படிப்பட்ட காசு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அது வாசியுடைய காசு என்று சொல்லிவிட்டார்கள். அதனால இது திருப்ப மத்தியஸ்த கடைக்கு போய் அவங்க மதிப்பு சொல்லி அதுக்கப்புறம் பொருள் தருவது என்பதை தான் இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாமதம். அதற்கு பிறகு நாங்கள் அந்த பொருளை கொண்டு வந்து சமைக்கிறோம், அதனாலதான் தாமதம். உடனே சம்பந்தருக்கு மிகுந்த கோபம் வந்தது, அல்லது வருத்தம் வந்தது, அப்படி ஒன்னாலும் வச்சுக்கலாம். சிவபெருமான் இப்படி நம்மளை பண்ணிட்டாரே, அப்பருக்கு நல்ல காசை கொடுத்துட்டு நமக்கு இப்படி ஒரு காசை கொடுத்துட்டாரே, அது வாசி இல்லாத காசு, இது வாசி இருக்கிற காசு என்று. அதுக்கு சிவபெருமானுடைய நோக்கம் என்ன என்றால், சம்பந்தர் சிவபெருமானுக்கு மகன் முறை, மகன் மார்க்கமாக புத்திர மார்க்கத்தில் தான் சம்பந்தர் சிவபெருமானை வணங்குகிறார். ஆனால் நாவுக்கரசர் தொண்டர், தாச மார்க்கம். அதனால இவர் என்ன நினைக்கிறாரு, மகனுக்கு கொஞ்சம் குறைஞ்ச மதிப்புள்ள காசை கொடுப்போம், நமக்கு பணி செய்து அதையே வாழ்க்கை கடமையாக கொண்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று கிடக்கிறானே அவனுக்கு நல்ல காசை கொடுப்போம் என்று தன்னுடைய தொண்டனுக்கு வாசி இல்லாத காசும் மகனுக்கு வாசி இருக்கிற காசும் கொடுத்தான். இதை அறிந்து கொண்டவுடன் சம்பந்தர் என்ன பண்றாரு, திருவேணிமலை கோயிலுக்கு சென்று இறைவனிடத்திலே ஒரு பதிகம் பாடுகிறார். வாசி தீரவே காசு நல்குவீர், எனக்கும் வாசி இல்லாத காசை கொடுங்கள், எனக்கும் அப்பரை போல காசை கடையில கொடுத்தவுடன் பொருள் தருகிற மாதிரியான காசை கொடுங்கள் என்று பதிகம் பாடினார். அந்த பதிகத்தை கேட்ட சிவபெருமான் மகிழ்ச்சியோடு, சரி உனக்கு அப்படி ஒரு மன உணர்வு வந்து விட்டதா, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சா, சரி நான் உனக்கும் நல்ல காசை தருகிறேன் என்று அதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு 2 பேருக்கும் வாசி இல்லாத காசு கொடுக்கப்படுகிறது. 2 பேரும் பறையறிவித்தார்கள் என்கிறார். அந்த திருவேணிமலையில் சிவனடியார்கள் யாராக இருந்தாலும் இந்த மடத்துக்கு வந்தால் இன்றைக்கு சாப்பிடலாம் என்று பறை அறிவித்து சிவனடியார்களுக்கு சோறு போட்டார்கள். அன்னதானம் ஒரு மிகச்சிறந்த தானம், தானத்தில் மிகச்சிறந்த தானம் எது என்றால் அன்னதானம். அந்த அன்னதானத்தை 2 பேரும் பல நாட்கள் செய்தார்கள். சிவபெருமானின் துணையோடு செய்தாலும் செய்தது அன்னதானம் தானே, அதற்கு அவர்களுக்கு புண்ணியம் உண்டு இல்லையா. அதை அவர்கள் நீண்ட காலம் அந்த திருப்பவும் இயற்கை நிலை மாறி மழை வந்து இயல்பான சுபீட்சமான நிலை திருவேணிமலைக்கு திரும்புகிற வரைக்கும் திருவேணிமலையில் அவர்கள் அந்த அன்னதானம் வழங்குகிற கடமையை சிவபெருமானின் துணையோடு செய்தார். அப்படி செய்து திருப்ப வளம் வந்துவிட்டது என்ற பிறகு நாம் திருவேணிமலையை விட்டு புறப்படுவோம், வேறு பல தலங்களை வணங்குவோம் என்று பேசி 2 பேரும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள். பல தலங்களை வணங்கி கொண்டு திருமறைக்காட்டுக்கு வருகிறார். திருமறைக்காடு என்பது வேதாரண்யம். இன்னைக்கு நம்ம வேதாரண்யம் அது வடமொழி சொல்ல வேதம் மறை, ஆரண்யம் காடு, அதனால தமிழ் பேர் அதுக்கு திருமறைக்காடு. அந்த காலத்துல தமிழ் பேர் தான் வழங்கியது. பின்னாலே ஆரிய கலப்பினால் நமக்கு எல்லா இடமும் வடமொழி பேரா வந்துருச்சு. அப்படி அதுவும் வடமொழி பெயராக வேதாரண்யம் என்று வந்தது. அந்த திருமறை காட்டுக்கு 2 பேரும் போனார்கள். அங்கே போய் சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வணங்கினார்கள். அந்த சிவன் கோயிலுக்கு போகிற போது ராஜகோபுரத்துக்கு நேர் கீழே பெரிய கதவு இருக்கும் இல்லையா, அந்த கதவு அடைத்து இருக்கிறது. அந்த கதவு வழியா இவங்களை கூட்டிட்டு போகல அந்த ஊர்க்காரங்க. பக்கத்தில் ஒரு சிறு கதவு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறு கதவின் வழியாக, சாதாரணமா நம்ம பெரிய வீடுகள்ல பார்ப்போம் இல்லையா, வந்து மனிதர்கள் வருவதற்கு போவதற்கு என்று ஒரு பெரிய வாயில் இருக்கும். பக்கத்துல வாகனம் ஈருளிகள் ஸ்கூட்டர் வர்றதுக்குன்னு ஒரு சின்ன கதவு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சின்ன கதவு இருக்கு. அந்த சின்ன கதவு வழியா தான் இவங்க 2 பேரையும் பக்தர்கள் கூட்டி கொண்டு போனார்கள். இவர்கள் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல சாமி கும்பிட வர்ற எல்லாருமே அந்த சின்ன கதவு வழியா தான் போறாங்க. சாமி கும்பிடுறாங்க. இவங்க போனவொன்னு சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு அதை பத்தி விசாரிச்சாங்க. ஏன் ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கிற பெரிய கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் இந்த சின்ன கதவை? அவங்க சொன்னாங்க, அந்த கதவை நாங்க திறக்க முடியல, நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணோம், திறக்க முடியல. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த காலத்தில் வேதங்களே இந்த ஊருக்கு வந்து சிவபெருமானை வணங்கியது. அதனாலதான் இதுக்கு வேதாரண்யம்னு பேரு. அந்த வேதங்கள் வந்து வணங்கி விட்டு போகிற பொழுது அவை இந்த கதவை சாத்தி காப்பு போட்டு விட்டு போய்விட்டார். வேதம் போட்ட காப்ப நம்மளால மனிதர்களால திறக்க முடியல, அதனால நாங்க அதை திறக்கலேன்னாங்க. உடனே சம்பந்தர் சொன்னாரு,
அப்பரே, இதை நாம் மாற்ற வேண்டும். இந்த ஊரில் இருக்கிற இவ்வளவு பெரிய கோயிலுக்கு ஒரு சின்ன கதவு வழியா போகக்கூடாது. எல்லாரும் இந்த பெரிய கதவு வழியாகவே போய் அவரை வணங்க வேண்டும். முதலில் அந்த பணியை நாம தொடங்குவோம். நாம அந்த பெரிய கதவு வழியா முதல்ல போய் கும்பிடுவோம். அதற்கு பெரிய கதவை திறக்கணும். எனவே அப்பரே, நீர் ஒரு பதிகம் பாடி இறைவனை நோக்கி ஒரு பதிகம் பாடி அந்த கதவை திறக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வையும். அப்பொழுது கதவு திறக்கும், பார்ப்போம்னார். உடனே நாவுக்கரசர் பாட ஆரம்பிச்சார். பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். விறுவிறுன்னு பாடிக்கிட்டே இருக்கிறாரு. 9 பாட்டும் வந்து முடிய போகுது, இன்னும் கதவு திறக்கல. சிவபெருமான் இந்த பாடலினுடைய சுவையில், அந்த தேவாரத்தினுடைய அழகில், அந்த தேவாரத்தினுடைய இனிமையில் லயித்து அதை கேட்டுக்கொண்டே இருந்தாராம். அதனால திறக்கலையாம் கதவை. 9 பாட்டு ஆச்சு, கதவு திறக்கல. அப்பருக்கே ஒரு மன வருத்தம் வந்து விட்டது. நம்ம பதிகத்துக்கு வலிமை இல்லாமல் போய்விட்டதே. சிவபெருமான் நம்மை தன்னுடைய தொண்டராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? எனக்கு அருள் செய்யவில்லையே. இதுக்கு முன்னாலே எல்லாம் நீச்சலையில் போடுகிற போது அந்த வெப்பம் என்னை தாக்காமல் இருந்தது, நான் பாடினதுனாலதான், மாசில்வனையும் பாடினதுனால. அது போல கல்லில் தூக்கி கல்லை கட்டி கடல்ல போட்டபோது நான் ஒரு பதிகம் பாடினேன், நமச்சிவாய பதிகம். ஆனதே எனக்கு அவர் அருள் செய்து மேல கொண்டு வந்தார். இப்பவும் நான் பதிகம் பாடுறேன், ஆனா 9 பாட்டு ஆயிடுச்சு வரலையே என்று 10வது திருக்கடை காப்பை இரக்கம் ஒன்று இலீர் என்று ஆரம்பிச்சார். என் மேல உங்களுக்கு இரக்கம் இல்லையா என்று சிவபெருமானை பார்த்து பாடினான். 9 பாடலுடைய சுவையை அனுபவித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் இந்த வார்த்தையை கேட்டவுடன் திடுக்கிட்டார். ஆகா, இந்த பதிகத்துக்கு நோக்கத்தோடு கூடிய பதிகம் அல்லவா இது? கதவை திறப்பதற்காக பாடப்பட்ட பதிகம் அல்லவா? நாம் அதனுடைய இனிமையில் தன்னை மறந்து சும்மா இருந்து விட்டோமே என்று சொல்லி அந்த திருக்கடை காப்பு பாடல் 10வது பாடல் முடிவதற்குள் கதவுகளை திறந்து விட்டார். அகலமாக 2 கதவு திறக்கப்பட்டது. எல்லாரும் அந்த கதவு வழியாக சிவபெருமானை நமச்சிவாய என்று போற்றிக் கொண்டு உள்ளே போய் வணங்கினார்கள். கோயிலை சுற்றி வந்தார்கள். திரும்பி வெளியே வருகிற பொழுது மறுபடியும் சம்பந்தர் சொன்னார், இல்ல அப்பர் சொன்னார், இந்த கதவு வேதங்களால் காப்பிடப்பட்டது, நாம கடவுள் அருளால் திறந்துட்டோம். ஆனால் திருப்ப இதை மூடுகிற பொழுது நாம மூட முடியுமா, நாமால் காப்பு போட முடியுமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. வேதத்தை போல நாம செய்ய முடியாது. அதனால இறைவனுடைய அருளால் மீண்டும் இதை மூடுவதற்கு இறைவனை நோக்கி பாடி மூடச் செய்ய வேண்டும். அப்படி இறைவன் மூடி நாம் காப்பு போட அனுமதித்து விட்டால் அதற்கு பிறகு நாள்தோறும் நாமே மனிதர்களே அதை திறக்கலாம், திரும்ப மூடலாம். அப்ப இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் நாள்தோறும் இந்த கதவை காலை நேரத்தில் திறப்பதும் மாலை நேரத்தில் அடைப்பதுமாக செய்ய முடியும். எனவே இதை அடைப்பதற்கு ஒரு பதிகம் பாட வேண்டும். அதை சம்பந்தரே நீங்கள் பாடுங்கள். உடனே சம்பந்தர் பாட ஆரம்பிச்சாரு. அவர் ஒரு பாட்டு பாடின உடனே கதவு மூடிவிட்டது. இப்பொழுது அப்பருக்கு மனத்திற்குள் ஒரு வருத்தம். ஏன்னா நம்ம 9 பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நம்ம இறைவனிடத்திலே மிகவும் கெஞ்ச வேண்டி இருந்தது அதை திறப்பதற்கு. ஆனால் சம்பந்தர் ஒரு பாட்டு பாடின உடனே மூடிட்டாரே, இது என்ன நடந்தது, என்ன காரணம்? இந்த காரணத்தை தவத்திரு குன்றக்குடி அடிகள் தன்னுடைய பேச்சில் மிகச் சிறப்பாக நகைச்சுவையோடும் அதே நேரத்தில் ஆழமான கருத்தோடும் சொல்லுவார். முதல்ல ஒரு நகைச்சுவையா சொல்ற கருத்து என்னன்னா, ரொம்ப காலமா அந்த கதவு பூட்டி கிடந்துச்சு, அதுல தாப்பால் போட்டிருந்தாங்க. அதனால அது துருப்பிடிச்சு நன்றாக சிக்கி கொண்டிருக்கும். அதை திறக்க லேட் ஆகும். யாரு திறந்தாலும் முயற்சி பண்ணி திறக்கணும். அதனால 9 பாட்டு வரைக்கும் அந்த முயற்சியை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் சிவபெருமான். அதனால 9 பாட்டுக்கு அப்புறம் தான் திறக்க முடிஞ்சது, திறந்தாரு. திறந்தாச்சுன்னா அப்புறம் திருப்ப மூடுறது ஈஸி. அதனால இந்த சம்பந்தர் பாடுறவங்க ஒரே பாட்டுல மூடிட்டாருங்க. இது நகைச்சுவைக்காக சொன்னது. ஆனால் ஆழமான கருத்து என்ன என்று சொன்னால், அவர் நாவுக்கரசரின் பாடல்களில் லயித்து விட்டார். அந்த இனிமையில் ஈடுபட்டு தன்னை மறந்து அந்த பாடலின் நோக்கம் என்ன என்பதை மறந்து அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியா இரக்கம் ஒன்று இல்லீர் என்று ஆரம்பித்த உடனே தான் அவர் திடுக்கிட்டு அந்த நோக்கத்தை புரிந்து திறந்தார். அது நேரானது காரணம். சம்பந்தர் பாடினோன்னு திறந்துட்டு மூடிட்டாருன்னா இப்ப அவர் அலர்ட்டா இருக்காரு சிவபெருமான். ஏற்கனவே ஒரு தடவை செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யக்கூடாது. அப்பர் பாடலை போலவே சம்பந்தர் பாடலும் இனிமையானதுதான். ஆனா அதிலே லயித்து அவர்கள் எதற்காக பாடுகிறார்கள் என்ற நோக்கத்தை மறந்துடக்கூடாது என்று இப்பொழுது விழிப்புணர்வோடு இருக்கிறார் சிவபெருமான். அந்த விழிப்புணர்வினால் முதல் பாடலுக்கையே திறந்து மூடிவிட்டார் என்று இந்த 2 விளக்கத்தையும் தவத்திரு குன்றக்குடி அடிகளார், பெரியவர், ஏற்கனவே இருந்தவர், அவர் சொல்லுவார் அவருடைய பேச்சுல. அப்படி ஒரு சிவபெருமான் 2 பேருக்கும் பாரபட்சம் காட்டவில்லை. திருவேழிமலையும் ஒரு பாரபட்சம் காட்டினார். அங்கே அப்பரை உயர்த்தி சம்பந்தரை கொஞ்சம் தாழ்த்துவது போல சம்பந்தருக்கு வாசி உள்ள காசும் அப்பருக்கு வாசி இல்லாத காசும் கொடுத்தார். இங்கே அப்பரை கொஞ்சம் தாழ்த்தி சம்பந்தரை கொஞ்சம் உயர்த்துவது போல சம்பந்தர் ஒரு பாட்டு பாடணும்னு கடவு மூண்டாரு. ஆனா அப்பர் 9 பாட்டு பாடுற வரைக்கும் திறக்கல. இப்படி 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது. 2 பேரும் ஒன்றாக தல யாத்திரையில் போகிறார்கள். அவர் வயதில் பெரியவர், இவர் சிறியவர். ஆனால் இவர் மகன் முறை உடையவர்.
அவர் தொண்டர். எனவே 2 பேர்ல யாரையாவது நான் கூடுதலாக விரும்புகிறேன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது என்று சிவபெருமான் நினைத்தார். அதனால 2 பேரையும் ஒரு மாதிரி இப்படி சமநிலைப்படுத்திக் கொண்டே வருகிறார். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அன்றைக்கு இரவு 2 பேரும் தங்கி இருக்கிற மடத்தில் போய் படுத்தார்கள். அப்பொழுது நாவுக்கரசருக்கு மனத்தில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருந்தது, ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருந்தது. என்னை விட சம்பந்தருக்கு அவர் உடனடியாக அருள் செய்து விட்டாரே, எனக்கு அப்படி செய்யலையே. இவன் ரொம்ப வருத்தப்படுகிறான்னு தெரிஞ்ச உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவருடைய கனவில் தோன்றி, நான் திருவாய்மூரில் இருக்கிறேன், அங்கே வா என்றார். பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊரு திருவாய்மூர் என்பது. அந்த வாய்மூரில் இருக்கிறேன் வா என்று சொல்லி கனவில் வந்த அந்த சிவபெருமான் அதே தோற்றத்தோடு போற மாதிரி போறார். இவர் அவரை பின்தொடர்கிறார். உடனே விழிச்செழுந்து அப்பர் அவரை கடவுளை பின்தொடர்கிறார். பின்தொடர்ந்து வாய்மூருக்கு போவோம். அவர் கொஞ்சம் தூரம் போறாரு. இவர் பக்கத்துல போனோம்னா அவர் ரொம்ப வேகத்துல ரொம்ப தள்ளி போயிடுறார். இப்படியே இவரை அலைக்கழித்து வாய்மூரை நோக்கி அழைத்துக் கொண்டே போகிறார். இவரும் போய்கொண்டே இருக்கிறார். ஆனால் உண்மையாக முழுமையான காட்சி கொடுக்கும் நிலையில் சிவபெருமான் அவருக்கு தோற்றம் தரவில்லை. இதையும் வருத்தத்தோடு நினைத்துக் கொண்டே அப்பர் போய்கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் திடீரென்று சம்பந்தர் விழிக்கிறார். பக்கத்திலே படுத்திருந்த அப்பரை காணோம். உடனே அங்கே இருக்கிற அடியவர்களை கூப்பிட்டு அப்பர் எங்கேனா சில பேர் சொன்னார்கள். அவர் தூக்கத்தில் திடீரென்று விழித்து நான் திருவாய்மூரில் போய் சிவபெருமானை பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு புறப்பட்டாரு, நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு அந்த அடியவர்கள் சொன்னார்கள். உடனே சம்பந்தர் சொன்னார், அப்படியானால் நானும் திருவாய்மூருக்கு போகிறேன் என்று புறப்பட்டு போனார். மிக வேகமாக போய் அப்பரோடு சேர்ந்தார். சேர்ந்த உடனே அப்பர்கிட்ட என்னன்னு கேட்டாரு. அவர் இந்த மாதிரின்னு சொன்னார். எனக்கு அவர் காட்சி தருவதற்காக வாய்மூருக்கு வர சொன்னார், ஆனால் காட்சி தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடவுளை நோக்கி பேசுகிறார். கடவுளை நோக்கி பேசுகிற பொழுது நான் எளிமையாக என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் பாடி 9 பாட்டு பாடின பிறகு தான் கதவை திறக்க என்னால் முடிந்தது. அதனால எனக்கு நீங்கள் முழுமையாக காட்சி தராமல் கொஞ்சம் இழுத்தடிப்பது பரவாயில்ல. ஆனால் சம்பந்தர் உறக்க பாடியவர், உரைக்க பாடியவர், ஒரே பாட்டில் கதவை அடைக்க செய்தவர், அவரும் வந்திருக்கிறாரு. அவரையும் நீங்க அலைக்கழிக்கலாமா? எங்களுக்கு தோற்றம் தரமாட்டீர்களா என்று அப்பர் வேண்டுகிறார், உருக்கமாக வேண்டுகிறார். அப்படி வேண்டிய உடனே சிவபெருமான் முழுமையாக அந்த ரிஷபாரூடராக ரிஷபத்தின் மீது எழுந்தருளி காட்சி தருகிறார். முதலில் சம்பந்தருக்கு காட்சி தருகிறார். சம்பந்தர் உடனே அப்பரை பார்த்து, அதோ பார்த்தீர்களா நம்முடைய பெருமான் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கும் இவரை காட்டுகிறார். இந்த தேவாரங்களில் கூட முதல் திருமுறைகளாக சம்பந்தருடைய திருமுறை ஏன் வைக்கப்பட்டது என்பதற்கு தர்மபுராதீனம் சொல்லுகிற விளக்கம் இதுதான். அதாவது சைவத்தில் யாருக்கு மிகப்பெரிய பெருமை என்றால் குருவுக்கு. குரு என்ன செய்யணும்? கடவுளை காட்டணும். மாதா பிதாவை காட்டணும், பிதா குருவை காட்டணும், குரு கடவுளை காட்டணும். அப்படி கடவுளை காட்டுகிற குருவாக ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் 2 முறை இருந்தார். முதல் முறை அவர் பால் குடித்தவுடன் அவருடைய தந்தை அவரை அடிக்க ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு, யாரா உனக்கு பால் கொடுத்ததுன்னு, அதோ இருக்கிறாரே அவர் என்று ஒரு விரலால் சுட்டி காட்டுகிற பொழுது மேலே ரிஷபாரூடராக உமையம்மையும் சிவபெருமானும் தோன்றினார்கள். அவர்களை பற்றி தோளுடைய செவியன் என்ற பதிகத்தை அவர் பாடி காண்பித்தார். அப்ப அப்பாவுக்கு குரு போல அமைந்து கடவுளை காட்டியவர் சம்பந்தர். அதே போல அப்பாவுக்கு மட்டுமில்ல, அப்பருக்கே குரு போல அமைந்து திருவாய்மூரில் கடவுளை காட்டியவர் சம்பந்தர். அதனால அந்த குரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால அவர் பாடலை முதலில் வைத்துவிட்டு சீடர் நிலையில் அவர் காட்ட கடவுளை கண்டவர் அப்பர் என்பதனால் அப்பருடைய திருமுறைகள் 4ஆவதாக வைக்கப்பட்டது என்று அந்த தர்மபுர ஆதீனம் அந்த வைப்பு முறைக்கு ஒரு விளக்கம் தருவார். ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், போன வாரம் நான் பேசுகிற பொழுது அப்பர் தான் முதல்ல பதிகம் பாடியவர். அப்புறம் தான் சம்பந்தம். அப்பர் கிட்டத்தட்ட 30-40 வயது வரைக்கும் வாழ்ந்து அதிலே பல சோதனைகளை சந்தித்து அதற்கு பிறகு பதிகம் பாடி சிவபெருமானுடைய அருளை எல்லாம் பெற்ற பிறகுதான் சம்பந்தர் பிறக்கிறார். அப்புறம் 3 வயசுல அவர் பாடுறார். ஆனால் அவருடைய பாடல்கள் முதல் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று கேட்டால் அதற்கு தர்மயாதீனம் சொல்லுகிற விளக்கம் இது. குரு நிலைக்கு உயர்ந்தவர் சம்பந்தர். அவருடைய தந்தை ஏற்கனவே சிவனடியார், ஆனா அவருக்கே சிவனை இவர் தான் காட்டுறாரு. அதே போல அப்பர் ரொம்ப நீண்ட பல தலங்களில் சிவனை தரிசித்த பக்தர், அவருக்கே திருவாய்மூரில் சிவனை சம்பந்தர் தான் காட்டுகிறார். எனவே குரு நிலையில் அவர் இருப்பதால் அவருடைய பதிகங்கள் முதல் திருமுறையாக வைக்கப்பட்டது என்று. இப்படி ஒரு நிகழ்ச்சி திருவாய்மூரில் நடக்கிறது. அதற்கு பிறகு 2 பேரும் திருமறை காட்டுக்கு திரும்பி வந்து அங்கே தங்குகிறார்கள் என்கிற அளவில் இன்றைக்கு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். இது 2வது பகுதியை முடித்திருக்கிறோம். இனி அவர்கள் தங்கியிருக்கிற திருமறை காட்டில் என்ன நிகழ்கிறது,
அதனுடைய விளைவுகள் என்ன ஆகின்றன, திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாறு, அப்பருடைய வாழ்க்கை வரலாறு இனி எப்படி நிறைவு பெறுகிறது என்பதை நம்முடைய 3வது சொற்பொழிவாக அடுத்த வாரம் வருகிற சொற்பொழிவில் நாம் நிறைவு செய்வோம். 430 பாடல்கள் பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசரை பற்றி. முதல் 150 பாடல்கள் போன வாரம் பார்த்தோம். அடுத்த 150 பாடல்கள் 300 பாடல்கள் வரைக்கும் இன்றைக்கு பார்த்து விட்டோம். இனி இருக்கிற மிச்சம் இருக்கிற 130 பாடல்களே அடுத்த பொழிவில் பார்க்கலாம். இப்பொழுது மணி 5 நிமிடம் தான் இருக்கிறது 7 மணிக்கு. அதனால இப்பொழுதைக்கு நான் இந்த 2வது பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன். தாங்கள் அதை சுவைத்த விதத்தையும் தாங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் இப்பொழுது என்னிடத்தில் கேட்கலாம். ரொம்ப நன்றி அண்ணன். யாருக்கும் அண்ணன்ட்டு ஏதாவது கேட்கணுமா? இப்ப அப்பர் திருஞான சம்பந்தர் அவங்களுக்கே ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி பார்த்தோம். அது வந்து அவங்க கடைசியா அவருக்கு புரிஞ்சுதா, கடவுள் அதை விளக்குனாரா, இல்ல அது எப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா அந்த பாடல்? கடவுள் நீக்கிட்டாரு. அதுதான் வந்து இவர் மனசுல துன்பத்தோட தூங்குறாருங்கிறதுக்காக தான் வாய்மூருக்கு வான்னு கூட்டிட்டு போனாரு. அங்கேயும் கூட 2 பேரும் ஒன்னும் உயர்வு தாழ்வே இல்லை, 2 பேரும் எனக்கு சமம், அவை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கிறதுக்கு தான் இவர் மட்டும் கூட்டிகிட்டு போறது தன்னுடைய தோற்றத்தை தராம சம்பந்தரும் வந்தவுடன் தோற்றத்தை தந்தார். அதனால 2 பேரும் உயர்ந்தவர்கள் என்பதை, 2 பேரும் சமமானவர்கள் என்கிற எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் சிவபெருமான் ஏற்படுத்தி விடுகிறார். அதுதான் அவருடைய நோக்கம். முதல்ல இருந்தே இவங்களை பிரிச்சு உயர்த்தி காட்டணும் தாழ்த்தி காட்டணும்னு அவருக்கு நோக்கம் இல்லை. ஆனால் 2 பேருடைய அந்த அணுகுமுறை இருக்கு பாருங்க. இவர் மகனாக உரிமையோடு அணுகுகிறார், அவர் தொண்டனாக அச்சத்தோடு அணுகுகிறார். அதனால அவர் தன்னை தாழ்ந்தவர் என்று நினைத்து விடக் கூடாது என்று அவரை உயர்த்துகிற வேலையைத்தான் முதல்ல செஞ்சாரு. திருவேலிமலையில் அவருக்கு தான் வாசி இல்லாத காசு கொடுத்தார். அப்புறம் மகன் நிலையில் இருக்கிற சம்பந்தம் வருந்தி விடக் கூடாது என்று அவருக்கு திருமறைக்காட்டில் இவரை உயர்த்தி அவரை தாழ்த்துவது போல காண்பித்தார். ஆக இது நான் சொன்ன பேலன்சிங், 2 பேரையும் சமப்படுத்துவது. இப்படி சமப்படுத்தி விட்டால் 2 பேரும் அதை கொண்டு விட்டார்கள். காம்ப்ளெக்ஸ் போயிருச்சு. அப்ப அந்த நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வருது, அப்போ ஒரு பெரிய விஷயம் இல்லையோ? இல்ல, பெரியவர்கள் அடியவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் கூட மனிதர்கள் தானே. தங்களை மீறி எப்பொழுதோ இந்த மனித உணர்வுகளுக்கு ஆட்படுவார்கள். அப்படி ஆட்பட்ட இடம் தான் இது. அவர்கள் பொதுவாக பக்தியிலேயே இருக்கிறவர்கள், சிவபெருமானை வணங்குகிறவர்கள். என்ன நடந்தாலும் அது சிவனருள் என்று எடுத்துக் கொள்கிறவர்கள். நல்லது நடந்தாலும் சிவனருள், கெட்டது நடந்தாலும் சிவனருள் என்று அதை சிவன் பிரசாதமாகவே ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான். ஆனாலும் எப்படி இருந்தாலும் அவருடைய அடிமனமும் ஒண்ணு இருக்கு. அவன் எப்படி இருந்தாலும் மனிதன் தான். அவனை மீறி அந்த மனித உணர்வுகள் வரும். அப்படி வருகிற பொழுது கூட வேறு யாரோ ஒரு சாதாரண பணக்காரனை பார்த்து அவனுக்கு அவ்வளவு பணம் இருக்கே எனக்கு இல்லையேன்னு ஆசைப்படல. அதுல அந்த மாதிரி வரல காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் அந்த அருள்லையே வருகிறது. சிவனுடைய அருள் என்னை விட இவருக்கு அதிகமா கிடைக்கிறே என்பது போல ஒரு வருத்தம். அப்படி வருத்தத்தை கூட அவர் வந்து மாற்றிக்கொள்ளுகிறார். அங்க பார்த்தீங்கன்னா வாய்மூர்ல பேசுற போது நான் 9 பாட்டு பாடித்தான் திறக்க முடிஞ்சது, ஆனால் இவர் உரைக்க பாடியவர். ஏன்னா ஒரே பாட்டுல உங்களை மயக்கிட்டாரு, அவரும் வந்திருக்காரு, அவருக்காவது தோற்றம் காட்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுது இவருடைய சம்பந்தருடைய உரிமையை, அவன் மகனாக பார்க்கிற உரிமையை நாவுக்கரசரே ஏற்றுக்கொள்கிறார், அப்பரே ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்வதுதான் காம்ப்ளெக்ஸ போக்கும். அப்படி போக்கி 2 பேரும் ஆகினார்கள் என்பது செய்தி. காம்ப்ளெக்ஸ் வந்தது ஒரு குறைபாடு இல்லை, அது ஒரு இயல்பு. மனித மனத்தில் அப்படி ஒரு உணர்வுகள் வரத்தான் செய்யும். அந்த உணர்வு மாற்றப்பட வேண்டும். அது சிவன் மாற்றுகிறார். அப்படி மாற்றுவதுதான் இந்த 2 ஊருடைய நிகழ்ச்சி. திருவேலிமலையும் திருமறைக்காடும் அவர் சென்ற பல தலங்களில் முக்கியமான இடத்தை பெறுபவை. ஏன்னா அங்கேதான் இந்த 2 பேருக்கும் அவர்களுடைய நிலையை இறைவன் உணர்த்துகிறார். நீ தொண்டன், அவன் என்னுடைய மகன் என்று. அந்த திருமறைக்காட்டுல ஐயான அந்த பாடின அந்த பதியம், அப்பர் பாடி கதவு திறந்த பதியம், அதை கொஞ்சம் நான் ஓதலான் இருக்கேன். ஓதலாமா? திருச்சிற்றம்பலம். பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் பலம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்த செய்மினே.
ஈண்டு செஞ்சடையாகத்தில் ஈசரோ மூண்டகார் முகிலின் முறை கண்டரோ ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமா கதவின் வலி நீக்குமே அட்டமூர்த்தியாகிய அப்பரோ துட்டர்வான் புறம் சுட்ட சுவண்டரோ பட்டங்கட்டிய சென்னி பரமரோ சட்டவி கதவம் திறப்பிம்மினே அரிய நான் மறைபோதிய நாவரோ பெரியவான் புறம் சுட்ட சுவண்டரோ விரிகொள் கோவனாடை விருத்தரோ பெரியவான் கதவம் பிரிவிக்கவே மலையினீடிருக்கும் மறைக்காடரோ கலைகள் வந்து இறைஞ்சும் கடல் ஏத்தரோ விலையின் மாமணி வண்ண உருவரோ தொலைவிலா கதவம் துணை நீக்குமே போக்கும் சாலை புரணி அருகலாம் ஆக்கும் தன்பொழில் சூழ்மறை காடரோ ஆர்க்கும் காண்பரீர் அடிகேழுமை நோக்கி காண கதவை திறவுமே வெந்த வெண்பொடி பூசும் விகிதரோ அந்த மெல்லி அணிமறை காடரோ எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்தமா கதவம் பிணி நீக்குமே ஆறு சூடு மணிமறை காடரோ கூறுமாதுமைக்கு இந்த குழகரோ ஏறதேறிய எம்பெருமான் இந்த மாறிலா கதவம் பிணி நீக்குமே சுண்ண வெண்பொடி பூசும் சுவண்டரோ பன்னியேர் உகந்து ஏறும் பரமரோ அண்ணல்லாதி அணிமறை காடரோ இன்னமா கதவம் திறப்பிம்மினே விண்ணுளார் விரும்பியது கொள்ளவே மண்ணுளார் வணங்கும் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்மினே அரக்கனை விரலால் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றெலீரம் பெருமானிரே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கவி கதவம் திறப்பிம்மினே. திருச்சிற்றம்பலம். இதுல அண்ணன் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க இதுல ஏகாரமும் ஓகாரமும் ரொம்ப வரும். ஏயும் ஓயும் ஓவும் வரும், ஏகாரம் ஓகாரம். இது எங்க குருநாதர் சொல்லுவாங்க, இந்த ஏகார ஓகாரம் நம்முடைய இது வெளியில திருமறைக்காடுங்கிற வேதாரண்யத்துல கதவு திறக்க பாடுகிறது. ஆனா இது எதுக்குன்னா, நம்முடைய ஏகார ஓகாரம் பாடி இந்த பதியத்தை ஓதும் போது நம்முடைய புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சுழிமுனை வாசல் திறக்கிறதுக்காக பாடி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சரி, அது உண்மை. ஒவ்வொரு எழுத்துக்குமே தமிழ்ல ஒரு தனி அர்த்தம் உண்டு, தனி சிறப்பு உண்டு. அப்படி இந்த ஏ ஓவுக்கு உணர்வுகளை தட்டி எழுப்புகிற உணர்வு உண்டு ஒரு அதை செய்கிறது. அதை செய்வதற்காக அதை நிறைய அதுல பயன்படுத்தி பாடி இருக்கிறார். அந்த அண்ணன் நல்லா ராகமா பாடினாங்க. எனக்கு அப்படி இசை வராது, அதனால நான் பாடுற வேலையை வச்சுக்கிறது இல்லை எப்பொழுதும். அதில் உள்ள சொற்களை மட்டும் சொல்லி அதில் உள்ள பொருளை மட்டும் சொல்லுவதுதான் நான் என்னுடைய சொற்பொழிவுகளில் பயன்படுத்துகிற உத்தி. ஏன்னா எனக்கு ராகம் வராது. ராகம் வராத செஞ்சு ஆரம்பிச்சு பேரை கெடுத்துக்கப்படாது. அப்படி நான் பாடுறது இல்லை. நல்ல அருமையா பாடினாங்க அண்ணன், எனக்கு கேட்டு ரசிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பண்ணின் நேர்மொழியாள் என்று ஆரம்பிக்கிறாரு. ஆக வேண்டுதல் விண்ணப்பம் வைப்பது சிவபெருமானிடத்தில். ஆனா யாருல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னா அன்னை உமையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஏன்னா சமயங்கள் சொல்லுகிற செய்தி அதுதான், தந்தையின் அருளை தாய் மூலம்தான் பெற வேண்டும், அதனால தாய் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. திண்ணமாக கதவி திறவுங்கள் என்பது ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில முடித்து காட்டுகிறார். அப்படி 9 பாட்டு பாடின பிறகு திறக்கப்பட்டது என்பது செய்தி. அடுத்த வாரம் அப்ப திருநாவுக்கரசு இதை தொடர்ந்து பார்க்கலாம். வேற யாருக்கும் கேள்வி இருக்கா அண்ணன்கிட்ட? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரிஞ்ச கதையா இருந்தா கூட நீங்க சொல்லும் பொழுது நல்ல விளக்கம் கொடுக்குறீங்க. சின்ன சின்ன கருத்தெல்லாம் சொல்றது எங்களுக்கு புதுசா இருக்கு கேட்டுக்க. ஆனா திருநாவுக்கரசர் கதை தெரியும், ஆனா நல்ல விளக்கம் சொல்றீங்க. எல்லாருக்கும் தெரியும் கதை, அதுல உள்ள சில நுணுக்கங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான். அந்த நுணுக்கத்தை சொல்றது ரொம்ப கேட்க ரொம்ப நல்லா இருக்குன்னு.
அது தொடர்ச்சியா வரிசையா நீங்க சொல்லிக்கிட்டு வர்றது கேட்கும்போது நல்லா இருக்கு. இந்த ஊர்களுக்கு போனாங்க அவங்க 2 பேரும் அது அந்த ம். நம்ம வந்து பொதுவா ஒரு கதை மட்டும் நம்மளுக்கு தெரியும் சார். அந்த அவ்வளவுதான். இன்னைக்கு நல்ல தேவாரத்தை வேற பிரதோஷத்தன்னைக்கு கேட்டிருக்கிறோம். ஆமா. அண்ணன் நல்ல குரல் கணீர்னு இருந்தது. நல்லா இருந்தது அந்த பாட்டு கேட்கறதுக்கு. நன்றி. சிவனாவே இறங்கி வந்துருவார் கைலாயத்துல இருந்து கேட்டு. இசைக்கு அடிமைதானே இறைவன். ஆமா. ஆமா, ராவணனே மலைக்கு கீழே கிடந்து ராவணனுக்கே அப்படித்தானே பாடினோன்னு வந்தாரு. ஜாமகீதம் பாடினோன்னு அவனுக்கு அருள் செய்து ஆமா. வாழ் கொடுத்தார், ஆமா. ஆமா. வாழ்வு கொடுத்தார். அதனால இசைக்கு அடிமைதான். அண்ணன் நல்லா பாடுறாங்க. ம். நன்றி ஐயா. ரொம்ப அருமை அருமை நன்றி அண்ணா, பாட்டு. நன்றி. அண்ணே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்ண்ணே. இந்த இப்ப நம்முடைய நீங்க நிகழ்த்தி வர இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். இத நான் வந்து ஒரு இதுல கூகுள் டிரைவ்ல என்னோட திருமந்திரம் அப்புறம் கந்தர் அனுபூதி எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாரும் அதுல இருந்து எடுத்து பார்த்து கேட்டுக்கிறாங்க. உங்க இதையும் அதுல போடலாமா? ஏன்னா உங்களோட இது அது நாம உங்களை கேட்காம போடக்கூடாது. எல்லாரும் அதை பார்த்து கேட்கலாங்கிறதுக்காக நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லா போடலாம். ஏன்னா நோக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுதான். ஆமா, உங்க பேர் போட்டே போடுறேன் நான். நல்லா 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 செய்யுங்க. நன்றி. ம். அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் நன்றி சந்திப்போம். அண்ணா. நன்றி நன்றி. அண்ணா, நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. வணக்கம் வணக்கம்.